இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வீல் சேர் வித் எலக்ட்ரிக் ஃபோல்டபுள் மாடல். ஸோ இதில் வாங்க இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இந்த எலக்ட்ரிக் வீல் சேர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து வீல் சேர் ஆன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேட்டரி இண்டிகேஷன். ஸோ பேட்டரி எந்த லெவலில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன் வந்துடும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், 5 லெவல் ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எலக்ட்ரிக் ஃபோல்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்ட் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி லாக் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ட்ராலி மாதிரி ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி இந்த மாதிரி நிற்கும். திரும்பி ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம வீல் சேர் இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பவர் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பட்டனை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஆரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோல்ட் ஆகும். ஜஸ்ட் ஃபுட் ரெஸ்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி டவுன் பண்ணி விட்டுருணும். ஸோ தென் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம இது எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீல் சேர் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ 360 டிகிரி இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது ரைட் சைடில் ஆகும். தென் இந்த மாதிரி நம்மளால் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். தென் பேக்கில் புஷ் பண்ணி நம்ம பேக்கில் ரிவர்ஸில் வரும். ஸோ ரிவர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் சவுண்ட் கேட்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் வந்துடும். ஸோ நம்ம யூஸருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எமர்ஜென்சி டார்ச்சுமே வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஃபோன் சார்ஜ் பண்ணாலும் இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்துடும். ஜஸ்ட் அதை நம்ம இந்த மாதிரி ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சைடாக எப்படி வேணுன்றது ஃபோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துடும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு லேப்டாப் பேக்குமே வந்துடும். ஜஸ்ட் அந்த இது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டா கிளிக் பண்ணி ஸோ இதுலேயே நம்ம திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்த ஜாய்ஸ்டிக்ஸில் பண்ண எல்லா ஃபியூச்சருமே இந்த ரிமோட்லேயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவர் ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த இது மூலியமாக 360 டிகிரியில் நம்ம இந்த மாதிரி வீல் சேர் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண முடியும். ஸோ தென் ரிவர்ஸ் வர வைக்கிறதுக்கு இதிலே வச்சுக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஏரோஸ் மூலயமா நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆரன், இது மூலயமா ஆன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுளும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் மூலயமாவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டபுள் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டபுள் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் இந்த அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபோல்ட் ஆகும். ஸோ நமக்கு ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும்.
ஸோ திருப்பி அன்ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆப்ஷன் இதை விட்டுட்டு நம்ம இனிமேல் டவுன் அரவை ப்ரெஸ் பண்ணணும், நமக்கு அப் ஆகும். ஸோ இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ரேஞ்ச் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 70 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும். உங்களுக்கு 2 ஹவர்ஸில் சிங்கிள் சார்ஜில் ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நம்ம ஏன் கேர் ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.